ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் வந்து இணையலையே. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பங்கு ரைட்டு தப்பு பண்ணால் நொங்கு எடுத்துருவாங்க. அதுக்கு தான் பயம். மிச்ச கட்சியில் அப்படி இல்லை. போகலாம், சேரலாம், 20% 30% கொடுத்துடலாம். இது முதலமைச்சருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா முதலமைச்சர் கண்டுக்க மாட்டார். இவர் அப்படி இல்லை. லஞ்சமே லாபண்யமே ஆகாதுன்ட்டார். இந்த ப்ரெஸ்டேஜ் கமிஷனு அதெல்லாம் இல்லை, பதவி கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. லஞ்சம் வாங்கலாம்னு சொல்லலை. அதை சொல்லிட்டு இருந்தால் கூட நீ ஃப்ரீயாக விட்டுருந்தா கூட எல்லோரும் சேர்ந்துருப்பாங்க. இவர்கிட்ட என்ன ஒரு பயம்னா, சேர வச்சுட்டு ஜெயிக்க வச்சுட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா பதவியை பிடிங்கிட்டா என்ன பண்ணுறது, செல்லா காசாக ஆகிடுவீங்க. அடுத்தால எந்த விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு விஜய் வெளியே தள்ளிட்டாருன்னா வேறு எந்த கட்சியிலையும் எவனும் கூப்பிட மாட்டான். ஏன்னா முதல்ல எங்கிட்ட வந்திருக்கலாம்னு கேட்டிருப்பான். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் கிடையாது, லாவண்யம் கிடையாது, அரசாங்க சொத்தை கொள்ளையடிக்கக்கூடாது, மக்கள் வரி பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு அவருடைய கொள்கைகள் இருக்கும்போது இந்த கொள்கையை பயந்துக்கிறதுக்கு எவனும் போகல. தப்பு பண்ணுறோன்னு நினச்சோம் தப்பு பண்ண மாட்டேன் நினச்சோம், துணிச்சலாக இருக்கும் போயிருப்பானே. அப்போ இதுலேருந்தே தெரியல எத்தனை அரசியல் திருட்டு போயிடலாம் இருக்கான்னு பாருங்கள். திருட்டு போயிடலாம் இருக்கிறது தானே போய் சேரல. நல்லவனாக இருந்தால் போய் சேர்ந்துருப்பானே.